கம்யூனிஸ்டுக்காரன் திட்டமிட்டு முல்லை பெரியார் ஆனா உடஞ்சிரும் கேரள மாநில மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தி தமிழக கேரள மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நல்லுணர்வை இந்த கம்யூனிஸ்ட்காரன் கெடுத்துக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதே கம்யூனிஸ்டுடைய வேலையாக இருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்ப மு.க. ஸ்டாலின் வேற கூட்டணியில் இருக்கிறார். அதனால நம்முடைய முல்லை பெரியார் அணையில 152 அடி வரை தண்ணீர் நிரப்பிக்கலாம்னு அணையினுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்பினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு மட்டத்திலே இருந்த அச்சுறுத்தல்கள், நெருக்கடிகள். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைனா இங்க இருக்கிற எங்க ஆளுகளை பூரா வீட்டு காவல்ல வைக்கவும் கைது பண்ணவும் பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தேனி மாவட்ட காவல்துறை தொடர்ந்து இந்து அமைப்பின் நிர்வாகிகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. இதே தேனி மாவட்டத்துல முத்துத்தேவன்பட்டியில இஸ்லாமியர்களுடைய பயிற்சி மையம் இருக்குது. அங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதே தேனி மாவட்டத்துல மாவோயிஸ்டுகள், நக்சல்களுடைய நடமாட்டம் இருக்குது. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அவங்களையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய போலீஸ். இப்ப இவங்க தாக்கல் செஞ்சிருக்கிற பட்ஜெட் முழுக்கவே கடங்கார பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட்? கடங்கார பட்ஜெட். இன்னும் ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. நிதித்துறை செயலாளர் சொல்றாரு இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். மொத்தம் 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலும் 4 கோடி ரூபாய் வரை கடன் என்கிற அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா திமுக கார குடும்பம் நடத்தலாம் பாத்தீங்களா? சினிமா, சாராய ஆலை, அவங்க நடத்தக்கூடிய 163 தொழில், அந்த தொழில் பூரா லாபம். ஆனா திமுக நடத்துற அரசு நஷ்டம். இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? கொள்ளையடிக்கிறாங்க. அதான் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். இந்த டாஸ்மாக் ஊழல்ல 1000 கோடி ரூபாய் நடந்ததுங்கிறாங்க. யாராவது கேட்டா சிரிச்சிருவாங்க. ஏங்க 1000 கோடி தானே ஊழல்? 2G ஊழல் 1,70,000 கோடினாங்க. இது 2 லட்சம் கோடிக்கு மேல அதிகமா இருக்கும். 2G ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் தான் இந்த டாஸ்மாக் ஊழல். இந்த ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். ஊரை அடித்து உலையில் போட்டு அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து இந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். சாராய பணத்தை. எதுக்குன்னா தேர்தல்ல எல்லா மக்களுக்கும் விலை கொடுத்து வாங்கிடலாம். இந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் 17ஆம் தேதி டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தேர்தல் நடக்குது இல்லைங்களா? தேர்தல் நடக்கும்போது இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. அதனால இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தேர்தல் நடக்கும். மத்திய அரசு ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் இங்க தேர்தல் நடக்கும். அப்பதான் அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் இப்பவே திமுக அவங்க தேர்தல் வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மத்திய அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். நாராயணி நமோஸ்துதே. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணவு சோர் கடந்ததோர் உணர்வே, வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சபரீசனுக்கு வீர வணக்கம், சபரீசனுக்கு வீர வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. நமச்சிவாய சட்டத்திலே கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ 9 மாத காலம் சிறையில இருந்து பின்னர் வெளியே வந்தார். இந்து மக்கள் கட்சி நடத்துகின்ற எல்லா போராட்டங்களிலும் பங்கெடுத்துக் கொள்பவர். கடந்த ஒரு 5-6 வருடமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை, எனவே அவர் இந்த ட்ரக் ஓட்டுநர் வேலை, ட்ரக்னு லாரி ஓட்டுறது, ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிட்டு வருவாங்க, அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மோனூர்ல அப்பப்ப கருத்துக்களை பதிவு செய்வார்.
இப்போ மு க ஸ்டாலின் குறித்து ஒரு கருத்து போட்டார். மு க ஸ்டாலின் குறித்து ஒரு கருத்து போட்டார்னு சொன்ன உடனே இது வெற்றியில முடிவடையணும். அதற்கு நாம் நம்முடைய குலதெய்வத்தை, நம்முடைய இஷ்டம், நீங்க வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணா பெரிய அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் நீதிமன்றத்தில் முயற்சி பண்ணி அவருக்கு வந்து ஒரு பரோல் அல்லது இன்ட்ரீம் பெயில், இடைக்கால ஜாமீன், இதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனால் கஸ்டடி கொடுத்தாங்க. ஜெயிலிருந்து 3 மணி நேரம் மட்டும் வந்து அந்த உடலை பார்த்து, அதுக்கு சரியா அவங்க அனுமதிக்கல. இந்த அரசாங்கம் வந்து அப்படி ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க. மாற்று கருத்து உள்ளவங்க கூட ஒரு துக்க வீட்டில் அப்படி நடந்துக்க கூடாது. ஆனா இது ஒரு நாகரிகமற்ற, மனிதநேயமற்ற ஒரு அரசு, திராவிட மாடல் அரசு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறது.